வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு பாயசம், திருப்பாகம் ரெண்டும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 2 கப்பு வெல்லம் எடுத்து அதையும் கரைய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்ந்து ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தண்ணி பால். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கொதி வரட்டும். தண்ணி பால் தேங்காய் பால் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து திக் பால் நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பு வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் நான். திக் பால் சேர்ந்ததுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் பேனில் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம திருப்பாகம் தான் பண்ண போகிறோம். திருப்பாகத்துக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு வந்து முந்திரி பவுடர் பண்ணது, 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய், 1 கப்பு பால், கொஞ்சம் வந்து குங்குமப்பூ, அவ்வளோதான் வேணும். 1 கப் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம். கடலை மாவு பச்சை வாசனை போக வறுபட்டுருது. இப்போ முந்திரி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலருங்க. இப்போ பால் 1 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து பாருங்க, நல்லா சேர்ந்தாப்புல வந்திருக்கு. இப்போ 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாம கலருவோம். ஒரு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுது. இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நம்மளுடைய திருப்பாகம் வந்து ரெடி. இதுக்கு மேலாக வந்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி ஆஃப் பண்ணிடலாம். கந்த சஷ்டி ஸ்பெஷலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயசம் அப்புறம் திருப்பாகம் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.